ஆண்டின் பொதுக்கால 32வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 18 அருள்வாக்குகள் 1-8 வரை. நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் பற்றிய உவமை. வசனம் 1. மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி மன்றாட வேண்டும்? நம்பிக்கையோடு மன்றாட வேண்டும். வசனம் 8 சொல்லப்படுகிறது, மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ? எனவே நம்முடைய இறை வேண்டல் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இறுதி வரை என்ன கஷ்டம் வந்தாலும் இறுதி வரை நம்பிக்கையை இழக்காமல் ஜெபிக்க வேண்டும் என்று இன்றைய உவமை கற்பிக்கிறது. இந்த உவமை இயேசுவின் காலத்தில் பாலஸ்தீனத்தில் நிலவிய ஊழல் ரோமானிய சட்ட நடைமுறைகளை அடிப்படையாக கொண்டது. உவமையில் வருகின்ற நடுவர் ஏரோது அல்லது ரோமையரசால் நியமிக்கப்பட்ட ஒருவர். அத்தகைய நடுவர் கடவுள் அச்சம் இல்லாதவர், மனிதர்களையும் மதிக்காதவர் என்று லூக்கா கூறுகிறார். பேராசை கொண்டவர், ஊழல்வாதியாக இருந்தவர். ஒருவருக்கு சாதகமான தீர்ப்பை எழுத கையூட்டு பெற்றவர். நீதி தீர்ப்பை காலம் கடத்துவதும் கையூட்டு பெறவே. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். இந்த எல்லா பண்புகளும் இன்று சொல்லப்படுகின்ற இந்த நடுவருக்கு பொருந்தும். ஒவ்வொரு நாளும் அந்த நடுவரை நீதி வழங்க அந்த கைம்பெண் தொந்தரவு செய்தார். தினமும் தன்னை தொந்தரவு செய்த கைம்பெண்ணை பார்த்து அவர் சிறிதும் இரக்கப்படவில்லை, வெட்கப்படவும் இல்லை. இறுதியாக அந்த நேர்மையற்ற நடுவர் அவருடைய கோரிக்கைக்கு அடிபணிந்தார், செவிசாய்த்தார். இந்த உவமை மனம் தளரா ஜபத்தின் பலனை பற்றியது மட்டுமல்ல, கடவுளின் நீதி ஏழைகளுக்கும் பலவீனர்களுக்கும் எவ்வாறு சென்றடைகிறது, அநீதிக்கு எதிராக போராடவும் இது உதவுகிறது. நம்மேல் அன்பும் இரக்கமும் கரிசனையும் உள்ள கடவுளில் நம்பிக்கை வைப்பதே நமது எல்லா இறைவேண்டல்களின் நோக்கம் என்பதை இந்த உவமை கோடிட்டு காட்டுகிறது. இந்த உவமை நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? 1. இறைவேண்டல். இறைவேண்டல் நம் மனதை கடவுளின் மனதிற்கு ஏற்ப மாற்றி கடவுள் விரும்புவதை செய்ய உதவுகிறது. கடவுளின் விருப்பத்தை மாற்றும் கருவியல்ல இறைவேண்டல்கள், மாறாக அவை கடவுளுடைய திட்டங்களுக்கு ஏற்ப நம் இதயங்களை மாற்றுபவை. நேர்மையான மற்றும் இடைவிடா முயற்சியோடு ஏறெடுக்கப்படும் இறைவேண்டல் கடவுளின் விருப்பத்தை அன்பாலும் நம்பிக்கையாலும் ஏற்றுக்கொண்டு வாழ நம்மை உந்தித் தள்ளுகிறது. 2. நாம் எதை வேண்டினாலும் கடவுள் தருவார் என்பது வேறு. ஆனால் எப்போது தருவார், எப்படி தருவார் என்பது கடவுளிடமே உள்ளது. நம் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்க்கின்ற தந்தையாகிய கடவுளுக்கு தன் மகனுக்கும் மகளுக்கும் எதை எப்படி எப்போது கொடுக்க வேண்டும் என்பது தெரியும். கடவுள் மட்டுமே நேரத்தின் முழுமையை பார்க்கிறார், அறிந்து வைத்திருக்கிறார். எனவே எனது மகன் எனது மகள் அவர்களுக்கு எது நல்லது, உண்மையிலேயே நல்லது, நீண்ட காலத்திற்கு எது நல்லது, அதை எப்போது தருவது என்பது அவர் மட்டுமே அறிவார். ஒவ்வொரு நாளும் பலமுறை நாம் ஜெபிக்கும் இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டல் ஜெபம் இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. உம்முடைய திருவுளம் என் வாழ்வில் நிறைவேற்றும் அப்பா என்று கடவுளின் திட்டத்திற்கே நாம் நம்மை முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும். இறைவனையே முழுமையாக சார்ந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையில் இறைவேண்டலில் விடாமுயற்சியும் மனம் தளரா நம்பிக்கையும் இருந்து வாழ இறைவனிடம் வரம் கேட்போம். ஆமேன்.